கடலூர் காட்டுமன்னார் கோவில் அருகே மாவட்டத்தின் கடைசி எல்லை கிராமமான முட்டத்திலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும் அரசு பேருந்து சரியான வழித்தடத்தில் இயக்கப்படவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழித்தடத்தில் இயக்கப்படுவதாகவும் பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தருமபுரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்து மத்திய நகர கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கும் 20% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், தமிழ்நாட்டில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியை இணைத்து தமிழ்நாடு வங்கி உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியரசு தின விழாவையொட்டி விழுப்புரம் ரயில் நிலையத்தில் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். வரும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் ரயில் நடைமேடை, ரயில் பெட்டிகள் மட்டுமின்றி பேருந்து நிலையம், வழிபாடு தலங்கள் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. தஞ்சாவூர் பூதலூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் விடியா அரசின் கூட்டணி கட்சியினரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராயமுண்டான்பட்டி புதுத்தெருவில் 65க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராததை கண்டித்து தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் மற்றும் விடியா திமுகவின் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விடியா அரசின் அமைச்சர் வருகைக்காக சாலை சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலை மற்றும் நகர் பகுதிகளில் சாலைகள் ஆங்காங்கே பெயர்ந்து குண்டும் குழியுமாக இருந்துள்ளது. இதனை சரிசெய்ய கோரி பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காத நெடுஞ்சாலைத்துறையினர் தற்போது விடியா அரசின் அமைச்சர் ஏவாவேலு வருவதாக தகவல் வெளியானதும் சாலை சீரமைப்பு பணிகளை இரவு பகல் பாராமல் அவசரமாக மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ரயில்வே கேட் பாலம் அமைக்க ஒதுக்கிய நிதி என்ன ஆனது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வாணியம்பாடியில் ரயில்வே கேட் பாலம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் ஒருநாள் கடையடைப்பு மற்றும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வாணியம்பாடி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசினர். அப்போது பேசிய அவர், எப்போதுமே திமுக வெறும் வாக்குறுதி மட்டுமே அளித்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறும் என தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே காதலித்து திருமணம் செய்து ஏமாற்றிய இளைஞரை தன்னுடன் சேர்த்து வைக்க கோரி கல்லூரி மாணவி தனது தாய் மற்றும் பாட்டியுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார். கரிமேடு காலனியைச் சேர்ந்த தேவா என்பவரும் அந்த பெண்ணும் காதலித்து வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்துள்ளனர். இந்நிலையில் தேவா அந்த பெண்ணிடம் பேசுவதை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கல்லூரி மாணவி ஆட்சியரிடம் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். டிஎஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அங்கேயும் எங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கல. சரின்னு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்தால் வெளியே போன்ற மாதிரி பேசுறது. ஒரு தடவைக்கு 2 தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். 3ஆவது தடவை கொடுத்தாக்கா வெளியே போன்ற மாதிரி இப்போ கழுத்தை பிடிச்சி வெளியே தடாது குறைய இப்போ வெளியே அனுப்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. கெடுத்தவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்களே தவிர நியாயம் இல்லாமல் நான் அனாதையாக நிற்கிறேன். எனக்கு எந்த ஒரே சப்போர்ட்டிவாக பேசல அவங்க. கடலூர் மாவட்டம் தலைமை தபால் நிலையம் அருகே குடியிருப்பு நலசங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் விடியா அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும், இந்த மாவட்டத்திற்கான மருத்துவக் கல்லூரியை அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷம் எழுப்பப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை விடியா அரசு சீரமைக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சின்னமோசூரிலிருந்து அவினாசி கண்டிகை செல்லும் சாலை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பலரும் விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகி வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் சாலையை சீரமைக்காவிட்டால் விரைவில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என கிராம மக்கள் விடியா திமுக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்கூல் பசங்கள்லேருந்து விவசாய காய்கறி முட்டை முறை எல்லாம் இந்த ரோட்டில் தான் வந்து போகிறாங்க. இதால் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. நாங்கள் ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கோம். இந்த நடவடிக்கை நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடந்த 2.5 ஆண்டுகளாக ஜாதி சான்றிதழ் வழங்காமல் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
தாணிக்கோட்டகத்தைச் சேர்ந்த முத்துசாமி என்பவர் ஜாதி சான்றிதழ் இல்லாததால் தனது பேர குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஜாதி சான்றிதழ் வழங்க அதிகாரிகள் லஞ்சம் கேட்டு கடந்த 2.5 ஆண்டுகளாக அலைக்கழிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஜாதி சான்றிதழ் கோரி தான் அனுப்பிய அனைத்து ஆவணங்களையும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முதியவர் எடுத்து வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இங்கே கொடுக்கணும்னு சொல்லி அறிவிச்சு கொடுக்க மாட்டேங்காங்க. நாங்கள் பணம் கொடுத்து வாங்குற சாதி முடியாது. எங்கள் பணத்தை எதிர்பார்க்குறாங்க ஐயா, நாங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியல. சாதி சான்று இல்லாமல் நாங்கள் அப்போ படிக்க வச்சுட்டோம். அப்போ பிறந்த சர்டிஃபிகேட் வச்சு படிக்க வச்சுட்டோம். இப்போ என்னென்னா சாதி சான்று உடனே கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ கொடுக்கலன்னா நீங்கள் பிள்ளை டீசை கொடுத்து நான் அனுப்பி விட்டேன்னு சொல்கிறாங்க. பிள்ளைய அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு உடனடியாக சாதி சான்று வேணும். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் செயல்படும் தனியார் தொழிற்சாலையில் பளுதூக்கி இயந்திரம் மோதி பெண் தொழிலாளி இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பான விசாரணையில் வடமாநில இளைஞர் பளுதூக்கி இயந்திரத்தை இயக்க தெரியாமல் இயக்கியதே விபத்து நடந்ததற்கு காரணம் என தெரியவந்துள்ளது. மேலும் பெண்ணின் இறப்பிற்கு தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் உரிய இழப்பீடு வழங்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மீன் வளர்க்க மற்றும் விற்பனை செய்ய ஏலம் விடுவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஏலம் ஒத்திவைக்கப்பட்டது. அக்கூர் ஊராட்சியில் 107 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரி தற்போது நிரம்பியுள்ளது. இந்த நிலையில் தற்போது ஏலம் விட்டால் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத நிலை ஏற்படும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் ஏலம் நடைபெறும் இடத்தில் விவசாயிகளுக்கும் ஏலம் எடுக்க வந்தவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் களப்பக்காட்டில் பள்ளியை இடித்துவிட்டு பூங்காவை கட்ட துடிக்கும் விடிய அரசை கண்டித்து பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். களப்பக்காட்டில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக புனித ஃபாத்திமா ஆர்சி பள்ளி செயல்பட்டு வந்தது. பின்னர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் அப்பள்ளி மூடப்பட்டது. இந்நிலையில் தற்போது அப்பள்ளியை முழுவதுமாக இடித்து தள்ளிவிட்டு நகராட்சி பூங்காவாக மாற்ற விடியா அரசு முயற்சித்து வருகிறது. இதனை கண்டித்து 20க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தின் வாசலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்ற ஆண்டு வரை அந்த பள்ளி நன்றாக தான் இயங்கி வந்தது. திடீரென்று NGO சங்கம் என்ற ஒரு சங்கம் நகராட்சிக்கு பூங்காவுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் என்று வழக்கு தொடர்ந்து அதை அந்த பள்ளியை ஆர்சி பள்ளியை மூடிவிட்டார்கள். எங்களோட கோரிக்கை என்னவென்றால் அந்த ஆர்சி துவக்கப்பள்ளி இருந்த இடத்தில் நகராட்சி பள்ளியாக அதை தரம் உயர்த்தி மீண்டும் அந்த பகுதி மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அந்த பள்ளியை செயல்படுத்த வேண்டும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சுவால்பேட்டை கண்ணன் மாவுமில் தெருவில் சாலையின் நடுவே உள்ள மின்சார கம்பத்தை அகற்றாமல் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த மின்கம்பம் சாலையின் வளைவில் இருப்பதால் விபத்துகளில் சிக்கும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். விடியா அரசின் இந்த அலட்சியமான செயலால் மக்கள் அச்சத்துடனே செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மகளை அடித்து கொலை செய்ததாக லாரி டிரைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண்ணின் தாயார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த வெள்ளையம்மாள் மகள் சிவபார்வதி சுப்பிரமணியன் என்பவருடன் 2வது திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார். வெள்ளையம்மாள் நடத்தி வந்த சாலையோர உணவு தள்ளுவண்டி கடையில் வேலை செய்து வந்த நிலையில் சிவபார்வதிக்கும் முடுக்குக்காடு பகுதியைச் சேர்ந்த லாரி டிரைவர் பேச்சிமுத்துவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. திருமணம் செய்யாமல் கணவன் மனைவி போல் வாழ்ந்து வந்த நிலையில் சிவபார்வதி தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பேச்சிமுத்து மகளை அடித்து கொலை செய்ததாக விசாரணை நடத்த கோரி தாயார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் விடிய அரசை கண்டித்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வடக்குப்பாளையம் மாதாக்கோவில் அருகே வசிக்கும் நபர்களுக்கு பட்டா வழங்க கோரியும் 100 நாள் வேலை திட்டத்தில் ஏற்படும் முறைகேடை கண்டித்தும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. விருதுநகர் ராஜபாளையம் அம்பலப்புலி பஜாரில் திமுக கூட்டணி கட்சியினரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கைத்தறி மற்றும் பெடல் தறி நெசவாளர்கள் அடிப்படை கூலி, நூல் வழங்கும் திட்டத்தில் மாநில டெண்டர் முறையை ரத்து செய்தல், காப்பீடு தொகை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே
ஓட்டுநர்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்த சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் அனைத்து கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது ஓட்டுநர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் கட்டாயம் நிறைவேற்றி அதை அரசு இதழில் வெளியிட வேண்டும், வெளி மாநிலத்திற்கு செல்லும் ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டுரிமை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. மயிலாடுதுறை அப்புராஜபுத்தூரை சேர்ந்த அபினேஷா போலி ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொடுத்து வீட்டை அபகரிப்பதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் குறைதீர் கூட்டத்தில் புகார் அளித்துள்ளார். தஞ்சை குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் 1 லட்சம் ரூபாய் கடனுக்கு 2,30,000 வரை வட்டி பெற்றும் சொத்தை மிரட்டி எழுதி வாங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பொறையார் போலீசார் உதவியுடன் வீட்டை காலி செய்ய கொலை மிரட்டல் விடுப்பதாக வீடியோ ஆதாரத்துடன் நடவடிக்கை எடுக்க மனு அளித்துள்ளனர். திண்டுக்கல் அருகே குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாக வெளியேறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிள்ளையார்நத்தம் ஊராட்சிக்கு உட்பட்ட பரணிநகர், குட்டியப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி வழியாக செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. இது தொடர்பாக ஊராட்சியில் புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் குடிநீர் தொடர்ந்து வீணாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.